மத்தேயு 16 இந்த பொல்லாத உபச்சார சன்னதியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஏற்கனவே இயேசு சொன்னார் மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஏற்கனவே அவரு மத்தேயு 12 வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டார். திரும்பவும் வந்து கேட்குறாங்க, பரிசேயரும் சதுசேயரும் வந்து கேட்குறாங்க. அதே தான் சொல்றாரு. யோனாவின் அடையாளமே தான், வேற அடையாளம் உங்களுக்கு கிடையாது என்று ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. போன முறை சொன்ன போதாவது விளக்கி சொன்னார். யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்த மாதிரி இயேசு 3 நாள் பூமிக்கு அடியில் இருப்பார் என்று சொன்னார். யோனா ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியக்காரனா பலரால் எண்ணப்படுவதில்லை, பலரால் பேசப்படுவதில்லை. யோனா ஒரு பின்மாற்றக்காரன், யோனா கடைசியில் கூட ஒரு ஈவு இறக்க இல்லாதவன், எரிச்சல் அடைகிறவன், சுயநலக்காரன் என்பது போலத்தான் ஒரு கருத்து அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது பலருக்கு தோன்றுகிறது. அப்படிதான் பேசுறாங்க பிரசங்கியார்களும் பலர். யோனா மீன் வயிற்றில் இருந்தது ஒரு நேர்மறையான விஷயம் இல்லை. அவன் தேவ சித்தத்துக்கு மாறா போனதுனால அவன் போன கப்பலுக்குள்ள புயல் தாக்கியது. யாரால இந்த புயல் வந்ததுன்னு அவங்க விசாரித்த போது யோனா தன்னால் தான் வந்தது என்று அவன் ஒத்துக்கிட்டு என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொன்னான். அவன் என்ன நினைச்சானா, நம்ம செத்துடணும் அப்படின்னு நினைச்சான். செத்தாலும் சாவேனே தவிர ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டேன், நினிவேக்கு போய் பிரசங்கம் மட்டும் பண்ண மாட்டேன், செத்தாலும் செத்துருவேன் என்று முடிவெடுத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சாக விடலை, அவனை போகவும் விடலை, தர்ஷீஸுக்கு சாகவும் விடலை. இதுதான் ஆண்டவர். அவனை சுலபமாக செத்துடலான்னு நினச்சான். பறந்த விரிந்த கடலில் விழுந்து சுலபமாக செத்துடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் அவனை இடுக்கமான நெருக்கமான மீன் வயிற்றில் வச்சிட்டார். 3 நாள் வச்சிட்டார். யோனா தேவனுடைய சித்தத்துக்கு மாறா போனதுனால, மரணத்தை விரும்பினதுனால ஏற்பட்ட விளைவு தான் மீன் வயிற்றில் இருந்தது. அது ஒரு நேர்மறையான விஷயம் அல்ல, ஒரு எதிர்மறையான விஷயம். தப்பு பண்ணதுனால யோனாவுக்கு கிடைச்ச ஒரு சிக்ஷை என்று கூட சொல்லலாம். அவனை உணர்த்துறதுக்கு, திருத்துறதுக்கு ஆண்டவர் கையாண்ட ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். ஏன்னா மீன் தன்னை விழுங்குன்னு அவன் நினைக்கவே இல்லை, அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் ஆண்டவர். அவன் டக்குன்னு செத்துடலாம், எனக்கெல்லாம் தேவ சித்தம் செய்யலாம் இஷ்டம் இல்லை, நான் செத்துருவேன், ஈஸியாக செத்துடலான்னு நினச்சான். ஆண்டவர் அவனை சாக விடலை. இது அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பினா மீன் வயிற்றுலேருந்து ஒப்பு கொடுத்தான், அவனை மறுபடியும் நினிவேவுக்கு அனுப்பினார். இது நமக்கு தெரியும். இதே ஆண்டவர் திரும்ப திரும்ப பாடுறார், பாட்டு மாதிரி பாடுறாரு. யோனாவின் அடையாளமே அல்லாமல் வேற அடையாளம், ஒரு அடையாளம் ஒன்று காட்டுங்க நீங்கள் தேவகுமாரன் என்பதற்குன்னா ஒரு நல்ல அடையாளம் சொல்லக்கூடாதா? இன்னொரு அடையாளம் சொன்னார். யோவான் 3 சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அதுவும் தப்பு பண்ணி ஏற்பட்ட விளைவு தான். அவங்கெல்லாம் பாவம் பண்ணாங்க, சர்ப்பம் அவங்கள கடிச்சுது, சிலர் இறந்து போனாங்க, எல்லாரும் ஒரு மனம் திரும்பி கூப்பிட்டாங்க. மோசே ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், யாரையாவது சர்ப்பம் கடிச்சதுன்னா
ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பம் செஞ்சு ஒரு கோலில் மாட்டி வை, அதை அவங்க பார்க்கட்டும், பார்த்தா அவங்களுக்கு சுகமாயிரும் என்று அதற்கான ஒரு வழிமுறையை செய்து கொடுத்தார். அதை நோக்கி பார்த்தவர்களெல்லாம் சுகமாகிட்டாங்க, பிழைச்சிக்கிட்டாங்க. அதுவும் ஒருத்த பாவம் செஞ்சு அதற்கு ஒரு பெரிய தண்டனை வந்து அந்த தண்டனையிலிருந்து மீளுவதற்கு செய்யப்பட்ட ஒரு வழிமுறை. இப்போ அதைத்தான், அது ஒரு வழி. சர்ப்பத்தின் விஷத்தால் சாகாமல் இருப்பதற்கு ஒரு வழிதான் வெண்கல சர்ப்பம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா போனதற்கு, திருத்துவதற்கு, உணர்த்துவதற்கு ஏற்படுத்தப்பட்டது தான் மீன் வயிற்றில் இருந்தது. இந்த எதிர்மறையான விஷயங்களை ஆண்டவர் அடையாளம்னு சொல்றார். யோனா செஞ்ச தப்ப கூட ஆண்டவர் ஒரு அடையாளமா மாத்திட்டார். தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச தப்பினால் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை கூட அவர் ஒரு அடையாளமா மாத்திட்டாரு. அது ஆண்டவரால் தவிர வேற யாராலையும் முடியாது. நம்ம பண்ற தப்ப கூட அவர் அதிலிருந்து ஒரு நன்மையை, அதிலிருந்து ஒரு நேர்மறையான விஷயத்தை உருவாக்க ஆண்டவரை தவிர வேற யாராலையும் முடியாது. ரோமரில் நம்ம படிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இஸ்ரவேலருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், இஸ்ரவேலருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். இஸ்ரவேலருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமாய் இருக்க, இஸ்ரவேலர் தப்பு பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க, பின்வாங்கினாங்க, ஆண்டவர் விட்டு போனாங்க. அவருடைய தவறு இந்த உலகத்திற்கு ஐஸ்வர்யமாய் மாறிவிட்டது. எப்படி மாறிச்சு? யூதர்கள் அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருந்தா பவுலே கூட புறஜாதிகள்கிட்ட போயிருக்க மாட்டான். ஏன்னா பவுல் முதல்ல எங்கே போய் பிரசங்கம் பண்ணான்? அவன் 9ஆம் அதிகாரத்தில் ஒளியினால் சந்திக்கப்பட்டு அனனியாவால் வழிநடத்தப்பட்ட போது அவன் தாமதமின்றி பிரசங்கம் பண்ணினான். யாருக்கு? யூதர்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணான். போன இடத்துலனா அவனை கொல்ல வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, வெட்ட வந்தாங்க. அப்புறம் பேசாமல் கொஞ்ச நாள் ஊரில் போய் வீட்டில் இருந்தான். அதுக்கப்புறம் பர்னபா அவனை வெளிநாட்டுக்கு புறஜாதியார் இடத்துல அந்தியோகியாவுக்கு கூட்டிகிட்டு போனான். அப்போ கூட பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு யூத ஜபாலயத்துக்கு தான் போவான். அங்கே தான் போய் சுவிசேஷம் சொல்லுவான். அங்கே போய் சுவிசேஷம் சொல்லி சில வாரங்கள் கேட்பாங்க, 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். சிலர் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க சுவிசேஷத்தை. யூதர்களில் பலர் பவுலை துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் புறஜாதியார்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவான். திரளான புறஜாதியார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் நடப்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் போகிற இடங்களிலெல்லாம் பவுலை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்றால் பவுல் புறஜாதியாருக்கு ஊழியம் செஞ்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி எருசலேமில் இருக்கிற, யூதேயாவில் இருக்கிற, கலிலேயாவில் இருக்கிற எல்லா யூதர்களும் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா ஒருவேளை நமக்கே கூட சுவிசேஷம் வந்திருக்குமான்னு சொல்லியிருக்க முடியாது. அதனால் அவர்களுடைய தவறு, அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க சுவிசேஷம் சொன்னவங்களை தள்ளிட்டாங்க. அதனால் புறஜாதியாராக நமக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அது நமக்கு ஒரு ஐஸ்வர்யமாய் மாறிவிட்டது, ஆவிக்குரிய ஐஸ்வர்யமாய் மாறிவிட்டது. அதன் பிறகு அது எழுத்தின்படியான ஐஸ்வர்யமாகவும் மாறிவிட்டது. அதனால நம்ம தப்பு பண்ணணும்னு அது அப்படிப்பட்ட ஒரு மைய பொருளை கொண்டது அல்ல. அதிலே நம்ம படிக்கிறோம் ரோமர் 11:12 இஸ்ரவேலருடைய தவறே உலகத்துக்கு ஐஸ்வர்யமானால் அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால நாம் நிறைவாய் வாழ்வதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுதான் மற்றவங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், சில நேரங்களில் தவறுகளை செய்தாலும் கூட அதிலிருந்தும் ஒரு நன்மையை உண்டாக்கி, அதிலிருந்தும்
ஒரு அடையாளத்தை உண்டாக்கி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அந்த மாயத்தை, அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை ஆண்டவரை தவிர வேற யாராலே செய்ய முடியும்? ஆமென்.